எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. வாயை திறந்து சொல்லேன்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல. பின்ன பிடிக்காம? இங்க பாருங்கக்கா, இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாயை திறந்து பேசணும். இவன் தான் பேசுறதுக்கே காசு கேட்பானே. இவன் வாயை திறக்கிறதே குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. நீ சும்மா இருடா, என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா, நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா, நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறயா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே ட்ராக்ல போடுறேன், சாகட்டும். டேங்க டேய் மல்லி, என்ன சொல்றா? ஏன் குழந்தை இதுக்கு மேல வாயை திறந்தீங்க? உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடைச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டதே தப்பு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவனும் அனாதைங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அனாதை குழந்தைங்க சேர்த்துதான் போகணும்னா இப்ப நீங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அவனை கூட்டிட்டு வரலன்னா இங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ எங்க போற? என்னாலலாம் பசி தாங்க முடியாது, நான் மல்லியை கூப்பிட போறேன். அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எங்க கிட்ட இருந்து ஒன்னா பிரிச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. தண்ணி அடிச்சுட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வாடா, நான் கூப்பிடுறேன்ல, வா. அக்கா, இரு நான் வரேன். என்னக்கா இப்படி ஓடி வரீங்க? நீ அங்க போகாத. ட்ரெயின்ல ஒரு பொம்பளை குழந்தைய தொலைச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா. மல்லி கையில இருக்க குழந்தை அவளோட தான் தோணுது. அவளோட புருஷன் போலீஸ்காரனா. நாளைக்கு அவ புருஷனை கூட்டிட்டு இங்க வரேன்னு சொல்லிருக்கா. குழந்தை உங்க கையில இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? தெரியட்டுமே. ட்ரெயின்லயோ இல்ல ட்ராக்லயோ நாய் கீ கடிச்சு கொதறி போட்டிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பாங்களா அவங்க? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? குழந்தை தேடி இப்ப வந்துட்டாங்க. நான் அந்த குழந்தை குடுக்கற பேச்சுக்கு இடம் இல்ல. இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா? நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்தீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். அப்புறம் நீயும் மல்லியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால பிடிவாதம் பிடிக்காம இந்த அம்மா சொல்றதை கேளுங்க. அவனுக்கு புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும். கொடுக்க முடியாது. யாரு வந்து கேட்டாலும் சரி, குழந்தைய யார்கிட்டயும் தர முடியாது. இப்ப மட்டும் திடீர்னு வந்துட்டா. ஒழுங்கா புருஷன் கூட அனுசரிச்சு குடும்பம் நடத்திருக்கணும். இல்லனா கூலி வேலை செஞ்சாவது குழந்தைய காப்பாத்திருக்கணும். இப்படி எதையும் செய்யாம அம்போன்னு குழந்தைய விட்டுட்டு திருப்பி கேட்டா கொடுத்துருவாங்களா? பெத்துட்டா மட்டும் ஒருத்தி அம்மா ஆயிட முடியாது. திடீர்னு இப்ப வந்து குழந்தைய கேட்கிற, அவ கொல்லுவாளோ இல்ல வித்துருவாளோ என்னன்னு யாருக்கு தெரியும்? இவனை நான் கொடுக்கறதா இல்ல. குழந்தைய அவங்க தெரியாம தவறு விட்டுருந்தா, இல்ல அவங்களுக்கே தெரியாம குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தா? குழந்தைய பிரிஞ்சு அவங்க துடிக்கிற துடிப்ப கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிட்டா எங்க அம்மாவோட மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு இப்ப தேவை இவனோட அம்மா. நம்ம எவ்வளவு பாசம் காட்டினாலும் தாய் பாசத்துக்கு இணைய ஆகாது. நாளைக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தா, இந்த குழந்தை அவங்களுக்கு தான் இருந்தா
இவனை நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். அவ இந்த ட்ரெயின்ல இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவ வரமாட்டா. ஆ? டேய் டேய், அங்க பாரு. ம். செல்லம், செல்லம், நீ இப்படி மொட்டை அடிச்ச? யார கேட்டு நீ தனியா போய் மொட்டை அடிச்ச? என்ன கேட்கணுமா இல்லையா? என்னடா இது? அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா, எனக்கு ஒரு புள்ள தந்தனா உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டது நானு. ஆ. அப்படி இருந்தும் என்ன கூட்டிட்டு போகாம தனியா போயிட்டு வந்திருக்கான். என்னடா பாக்குற? பாவி, கொன்னுடு வேண்டாம் உன்ன, கொன்னுடுவேன். ஐயோ, வா, குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடு. போ. உன்னை இப்படி விட்ட சரியாகாது. உக்காரா. ஐயோ ஐயோ, வலிக்குதா? சாரி சாரி. அம்மா உனக்காக தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். இங்க பாரு. என்னடா பண்றாவ? இதுதான் பரதநாட்டியமா? எக்கு தப்பா தப்பு தப்பா ஆடிட்டு இருக்கால்ல. தித்தை தை தத்தா, தித்தை தை தத்தா. தித்தை தத்தா, மண்ணு மிதிக்கிற மாதிரியே இருக்கு. தத்தா தத்தா தித்தை. ஓடுடா டேய். ஏடி, ஓடுடா. என்னம்மா இங்க என்னம்மா பண்ற? வாமா. வேணுங்கப்பா. வாமா. குழந்தை எல்லாம் நான் வரமாட்டேன். குழந்தைய கூப்பிடுங்க. சரி சரி கூப்பிட்டுக்கலாம். வா முதல்ல நீ வாமா. வாமா. ஏன் குழந்தைய போட்டு? வா 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 வண்டியில வாங்கி கொடுங்கப்பா. நீ வண்டியில ஏறு. போ. இவ என் பொண்ணுதான். தவமா தவம் இருந்து பெத்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போகும்போது கை தவறி குழந்தை கீழே விழுந்து செத்து போச்சு. அந்த ஷாக்ல இருந்து அவ மீளவே இல்ல. அடிக்கடி இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துருவா. ஏன்னா குழந்தைய இங்கதானே தவற விட்டா. ட்ரெயின்ல ஏறும்போது பாத்து ஏறணும். இல்ல கீழ விழுந்து செத்து போயிடுவேன். பை. பை. பைத்தியம் போல இருக்குடா. எனக்கு தெரியாது. வந்தமா, ட்ரெயின் ஏறினமா, பூவை வித்தமா, போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இங்க நிக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் மல்லி, குழந்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவன் நல்லா தூங்குறான். இருந்தாலும் தனியாவ விட்டுட்டு வர்றது? 24 மணி நேரம் குழந்தை பக்கத்திலே உட்காந்துருக்க முடியுமா? ஒரு ஐடியா சொல்றேன். உடனே போய் உன் விருப்பத்தை சொல்லு. சம்மதம்னா சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. டேய், பொண்ணுங்க மனசு அவளை சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. கூடி வரும்போது செஞ்சு முடிச்சிடணும். கல்யாணமா இருந்தாலும் காதலா இருந்தாலும். நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்தல, அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை கட்டிக்குவாள்ல? மாட்டான். அது என்ன
எதை நம்பி வருவா? நான் மட்டும் எதை நம்பி வந்தனா? என்ன எந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? ச்சீ, சும்மா இருங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறமா பேசிக்கலாங்கிற. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆமா, நம்ம இப்ப எதுக்கு சவுறு ஏறி இருக்கோம்? வேற வழி இல்லாம தான். பின்னாடியே வா. பார்த்து இறங்கு, உடஞ்சிட போற. இப்பதான் எழுத்து கூட்டி படிக்கிறா போல இருக்கு. பேனர்லையா? மணி ஆகுதுமா, கை வலிக்க போகுது. சாப்பிட்டு தூங்குமா, காலையில பாத்துக்கலாம். இதோ இப்ப முடிஞ்சிருமா? ஜோசப் வாடகை கேட்டு வந்திருந்தாரு. வாடகை நான் கொடுத்துடுறேன். அந்த ஆளு இது வரைக்கும் கோவமா பேசினதே இல்ல, இன்னைக்குதான் இப்படி ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு புரிஞ்சிடுச்சு போல இருக்கு, நம்மளால வாடகை கொடுக்க முடியாது. அது முடிவு பண்றதுக்கு அவர் யாரு? நாளைக்கு காலையில நானே கொடுத்துடுறேன். போர்டு எழுதி முடிச்சிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தம்மா. ஏன்னா கட்சிக்காரங்க காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ராத்திரி முடிச்சிடுறேன். நல்லா இருக்குமா? யாரு? தெரியல. நேத்து கூட என் பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா லட்சுமியை பார்த்து கத்துக்கோன்னு. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. பொய் சொல்லலம்மா, உண்மையை தான் சொல்றேன். அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியல்ஸ் பார்க்க தான் நேரம் சரியா இருக்கு. இந்தாங்க, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட, என்னம்மா இது? வேணும் அங்கிள், இது வித்து தாங்க. காலையில கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நாளைக்கு அம்மா கிட்ட கொடுத்தா போதும். முதல்ல இதை கழுத்துல போடுமா. அர்ஜென்ட்டா பணம் தேவைன்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அந்த பேச்செல்லாம் இருக்க கூடாது. இத வித்து கொடுக்குறீங்க, காலையில உங்க வாடகையை தந்துருவேனா? லேடிஸ் ஃபேன்சில ஒரு அழகான முத்து மாலையை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னம்மா இவ இப்படி பேசுறா? சரி சரி சரி, நான் நோ ஏற்பாடு ஃபீலிங் நோ பண்றேன். ஃபீலிங். கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பேனர் எடுத்துட்டு போக காலையில ஆள் அனுப்புங்க. சரிம்மா.